10 நாட்களில் நெல் கொள்முதல் பணிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவடையும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் ரயில் மூலம் நெல் மூட்டைகளை அரவைக்கு அனுப்பும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் என்றும், நெல் கொள்முதல் செய்யவில்லை என்று விவசாயிகள் யாரும் புகார் அளிக்கவில்லை எனவும் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறியபடி நெல் மூட்டைகள் நனையவும் இல்லை, முளைக்கவும் இல்லை என்றும் துணை முதலமைச்சர் கூறினார். மேலும் தஞ்சை மாவட்டத்தில் 200ஆக இருந்த கொள்முதல் நிலையங்கள் 300ஆக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், வழக்கத்திற்கு மாறாக 1 மாதத்திற்கு முன்பே கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டதாகவும், டெல்டா மாவட்டங்களில் 2 லட்சம் நெல் மூட்டைகள் வைக்க இடம் உள்ளது எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். 50 நாட்களில் 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரத்த நாட்டில் ஒரு நாளுக்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 2.5 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய துணை முதலமைச்சர், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 50 நாட்களில் 1825 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். டெல்டா விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது 1 மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை, அதாவது 50 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1825 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதே போல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதுல 8 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 81%, 81% நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன.